Hello students, welcome to NICL AO paper explanation for reasoning. Right. So idhula first question enna kuduthiranga paakalam. Each of the 6 buildings like A, B, C, D, E and F has a different number of floors. B has more floors than only E. D has more floors than A but less than C. So இது வந்து பாத்தீங்கன்னா so order ranking என்ற பேஸ்ல கொடுத்திருக்காங்க, right? So அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா so 6 buildings 1 2 3 4 5 6, right? So 6 buildings. Clear? Right. So இப்போ இதை பார்த்தோம்னா so 6 buildings சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பர்சனை நம்ம அதாவது ஒரு இதுவா நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம் பில்டிங்ஸை. என்ன சொல்றாங்க, B has more floors than only E. அப்போ க்கு மேல மட்டும்தான் B இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் D has more floors than A but less than C சொல்றாங்க. ஸோ இங்க பாசிபிலிட்டிஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, C does not have the maximum number of floors. அப்போ Cன்றது இங்க எடுக்க முடியாது. அப்போ கண்டிஷன் என்னது, C இங்க எடுத்துட்டா D இங்க எடுத்துக்கலாம், less than C and more than A. Next one, the building which has third highest, so third highest one D, that is 22 floors. The building having second lowest 7 floors, second lowest na B. ரிமைனிங் ஒருத்தங்க தானே, ஸோ ரிமைனிங் யாரு நமக்கு, ஸோ ABCDEF, எஃப் இங்க வந்துருவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following is true with respect to the given information? E possibly has 9 floors. கிடையாது, ஏன்னா 7 விட கம்மியா இருக்கணும் இல்லையா, அதுக்கு ட்ரூ கிடையாது. There is a possibility that F has 21. கிடையாது, 22 மேல இருக்கணும், அதுவும் பாசிபிள் இல்ல. Only 3 buildings have less floors than D. So 1 2 3, so இது கரெக்ட். ஓகே, D க்கு கீழே 3 floor 3 building இருக்கு. That is option number 3 is the answer. Next one, which of the following buildings has 22 floors? 22 floors another D, that is option number 2. Next one, the building which has the highest number of floors has 18 floors more than B. How many floors does possibly C have? இப்போ என்ன சொல்றாங்க, highest number of floors வந்து பாத்தீங்கன்னா B விட 18 அதிகமா இருந்தா, so B விட 18 னா B, that is 7 plus 18 என்ன வரும் நமக்கு 25 இல்லையா. ஸோ 25 வரும். ஸோ இன்கேஸ் 25 அப்படி வருதுன்னா F 25 இருந்தா அப்போ C யோட பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 23க்கு 22க்கு மேலே இருக்கணும், 25க்கு கீழே இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் நமக்கு, ஸோ 22 இல்லை 23 இருக்கு, 23 இல்லை 24 இருக்கலாம். இங்க 24 கிடையாது, ஸோ 23 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be your answer, right? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, K, L, M, and O, P, Q, and R are sitting around a circular table at equal distance between each other, but not in the same order. Some of the people are facing the center, while some are facing outside the center. சொல்லியிருக்காங்க. So inside and out, so inside and outside கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது லேட்டாக பண்ணலாம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இனிஷியல் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது முடிக்காம நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போக முடியாது. ஏன்னா இன்கேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்கேஸ் தப்பா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இன்கேஸ் போட முடியல, இல்லை ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருது, அந்த மாதிரி டைம்ல நமக்கு டவுட்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பெட்டர் நமக்கு இன்னொரு கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனாவது கொஸ்டின் இருக்கு பாருங்க, 69, 73, 74, ஸோ 75ல தான் மாறுது. ஸோ 69 to 74, ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8 people P, Q, R, S, T, U, V, and W live on separate floors of an 8-floor building. Ground floor is number 1, first floor is number 2, and so on till the topmost floor is number 8. So எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கும், ரைட்? ஸோ 8 floors, 8 7 6 5 4 3 2 1, ரைட்? ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான். clear? So first possibility, second possibility place இருக்கிறதுனால third possibility, right? Okay, Q lives on floor number 5. So that is a direct statement இல்லையா? So Q lives on floor number 5. Next, only 2 people live between Q and S. So Q and S only 2 people. So இது ஒரு possibility, அப்படினா இங்க ஒரு possibility. Q க்கும் S க்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்கணும். Next, only one person live between S and T. So only one person between S and T னா T இங்க வர வாய்ப்பு இருக்கு, இங்க T வர வாய்ப்பு இருக்கு. Next one, S lives above T. So S lives above T. So இந்த இது எதுக்கு நான் இங்க எடுத்திருக்கேன், right? Okay,
ஸோ எஸ் டி. ஸோ இங்கே டி. ஸோ இந்த பாசிபிள் நமக்கு என்ன ஆகுது, தப்பாகுது. ஏன்னா டி எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி விட மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் எஸ் லீவ்ஸ் அபவுட் டி. ஸோ நெக்ஸ்ட் வி லீவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஆர். ஆர். ஸோ வி லீவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஆர்னா இங்கே 4 பாசிபிலிட்டி இருக்கு நமக்கு. சாரி 4. ஸோ இங்கே பாசிபிலிட்டி, இங்கே பாசிபிலிட்டி, இங்கே பாசிபிலிட்டி, 3 பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் யூ லிவ்ஸ் ஆன் அன் ஆன் நம்பர் ஃப்ளோர். ஸோ பாசிபிள் யூ இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்க நிறைய இடத்துல இருக்கலாம். யூ லிவ்ஸ் எனி ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஆர். ஸோ யூ இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ யூ இங்கே இருக்கலாம், பட் இங்கே இருந்துச்சுன்னா இமிடியட் நைபர் எடுக்க முடியாது. ஸோ யூ இங்கே தான் எடுக்க முடியும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் P lives on an odd number floor. P lives on an odd number floor. இங்க எடுக்க முடியாது. ஏன்னா 3 வந்து odd number தான் தெரியுது. பட் என்னது, இங்க நம்ம P எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இமிடியட் நைபர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்க தான் நமக்கு இமிடியட் நைபர் எடுக்கும். சாரி, இங்க நமக்கு P எடுத்தா தான் இங்க இமிடியட் நைபர் நமக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா எதுக்கு நமக்கு Vக்கும் Rக்கும் இமிடியட் நைபர்ஸ் பாசிபிள் இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் V lives on an even number 4. So V lives on an even number 4 னா இங்க பாசிபிள், இங்க பாசிபிள். பட் கண்டிஷன் என்னது, V lives immediately above R. இப்போ V இங்க எடுத்துட்டோம்னா இங்க R எடுக்க முடியாது, இல்ல பாசிபிள் இல்ல. ஸோ V இங்கேயும் R இங்க எடுத்தா இதுதான் கரெக்டான பாசிபிலிட்டி. ஸோ கம்ப்ளீட்டட். ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான் பிளேஸ் பண்ணும். ஒரே ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா PQRSTUVW. ஸோ W இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியரா? ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who amongst the following lives on floor number 2? So floor number 2 ல யார் இருக்காங்க? W. That is option number 4. Next one. Who among the following lives between V and T? So V and T க்கு நடுவுல யார் இருக்காங்க? Q. Right? Option number 3. Next one. Who lives on the floor immediately above W? Immediately above W யார் இருக்கா? R. That is option number 3. Next one. How many people live between the floors on which T and W live? T and W live. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. That is option number 1, 3. So how many people live between T and W? Right? Next one. So next one பார்த்தோம்னா, which of the following is true with respect to the given information? W lives on floor number 4 கிடையாது. Only 2 people live between U and Q, அதுவும் கிடையாது. U lives immediately below R. U lives immediately below R கிடையாது. Next one, P lives immediately above Q. So P lives immediately above Q கிடையாது. Next remaining இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். S lives on the topmost floor. That is option number 5. Next one. So next one, 10 people are sitting in 2 parallel rows containing 5 people each in such a way that there is an equal distance between adjacent persons. Row 1 S, T, U, V and W are seated and all of them are facing north, and in row 2 A, B, C, D, E are seated and all of them are facing south. Okay, each person also teaches a different subjects, namely accounts, English, Hindi, history, geography, civics. Right? So இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது வருது. So 80. So 80 ல இருந்து so 3 4 5 6. So 5. So 80 ல இருந்து 84. So next அப்புறமா பண்ணலாம். So next 85. So 85 என்ன இருக்கு நமக்கு? Syllogisms. Right? Okay, என்ன கொடுத்துருக்காங்க? First one, all monkeys are masks. Okay, so all monkeys are masks. Next, only a few masks are colors. No mask is map. இது வந்து first statements இத கொடுத்தது. Conclusions பார்த்தோம்னா first conclusion, some monkeys are maps is a possibility. Next conclusion, no monkey is a map ன்னு சொல்றாங்க. Clear? Right. So monkey and map எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா monkey இங்க இருக்கு and map இங்க இருக்கு. Clear? So எல்லா monkeyமே எங்க இருக்கு? மாஸ்க்குள்ள இருக்கு. அதுல சில மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது some marks, only a few marks are colors ன்னு சொல்றாங்க. சில மார்க்ஸ் வந்து கலர் கனெக்ட் ஆயிருக்கும். பட் மங்கிக்கும் கலருக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ மாஸ்க் இஸ் மேப்னு சொல்றாங்க. ஸோ நோ மாஸ்க் இஸ் மேப். இப்போ நல்லா கவனிங்க, எல்லா மங்கியுமே இங்க இருக்கு, நமக்கு மாஸ்க்குள்ள இருக்கு, எந்த மாஸ்க்குமே மேப் கிடையாது. அப்போ மங்கியை மேப் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? பாசிபிளே வராது. ரைட்? அப்போ செகண்ட் ஒன் டெஃபினெட்லி ட்ரூ. தட் இஸ் நோ மங்கி இஸ் மேப். ஸோ ஒன்லி 2 இஸ் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், only a few hands are hearts, only a few hearts are legs, no finger is leg. Okay, conclusion 1, some fingers are not heart. Next conclusion 2, some hands are not legs. So பார்த்தோம்னா finger and heart எங்க இருக்குன்னு பாருங்க. So fingers and heart, so இங்க எடுத்துட்டோம்னா only a few hearts are legs. Next no finger is leg. அப்போ லெக்குக்கும் ஃபிங்கருக்கும் எந்த விதமான டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. அப்போ சம் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஹார்ட்னு சொல்றாங்க. எல்லா ஃபிங்கரையும் எடுத்துட்டு வந்து ஹார்ட் குள்ள வைக்கலாம்ல, பாசிபிள் இருக்கு. ரைட்? ஸோ
first one வராது. next second one பார்த்தோம்னா some hands are not legs, so some hands are not legs ன்னு சொல்றாங்க. so hands and legs connectivity ன்னு பார்த்தோம்னா heart, right? so only a few hands are heart, next only a few heart are legs. லெக்குக்கும் ஹேண்டுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? கிடையாது. ஸோ இன்னும் என்னது, எல்லா ஹேண்டையுமே லெக் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இதுவும் வராது. அப்போ என்ன சொல்லலாம்? நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer. next one, no hat is cover, only a few covers are huts, all huts are hen. இப்போ conclusion 1, no hat is hut. next conclusion 2, some huts are hats, right? so conclusion 1, no hat is hut ன்னு சொல்றாங்க. so hat and hut எங்க இருக்குன்னு பாருங்க, hat and hut, right? so எல்லா எந்த ஹேட்டுமே கவர் கிடையாது, only a few covers are huts ன்னு சொல்றாங்க. இப்போ ஹட்டுக்கும் ஹேட்டுக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. so வெளியே இருக்கிற ஹட்டை ஹேட்டை வச்சு கனெக்ட் பண்ணலாம்ல, பாசிபிள் இருக்கு. so first one நமக்கு வராது. next one ஆல்ரெடி பார்த்தோம், ஹேட்டுக்கும் ஹேட்ஸுக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. so இதுவும் வராது. அப்ப என்ன சொல்லலாம்? இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம either or சொல்லலாமா? that is option number 3, either or. next one, t greater than or equal to s, right? so t greater than or equal to s, t க்கும் s க்கும் நடுவுல opposite direction symbols, first one வராது. next one, c less than or equal to e, opposite direction symbol இல்ல, right? second one இங்க நமக்கு follow ஆகுது. right? means என்ன சொல்லலாம் நம்ம? option number 4, only 2 follows, right? next one, n greater than or equal to r, first conclusion. n க்கும் r க்கும் நடுவுல பார்த்தோம்னா n இங்க இருக்கு and r இங்க இருக்கு. கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா a, ரைட்? ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா a. இப்போ இன்னொன்று சொல்லணும்னா நமக்கு ஏவும் ஆரும் ஈக்குவல்னு சொன்னதால இங்க நம்ம r பிளேஸ் பண்ணா n greater than or equal to r, first one is true, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், d less than p. ஸோ d less than p னா இங்கே நமக்கு கிரேட்டர் தான் இருக்கு, அந்த p கனெக்ட் பண்ணோம்னா a மூலியமா தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க greater than or equal to இருக்கனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் நமக்கு வராது. ஸோ only one is true, that is option number 1. next one, next one, r greater than or equal to c. so r greater than or equal to c, r க்கும் c க்கும் பார்த்தோம்னா opposite direction symbols இருக்கு, so follow ஆகாது. next e greater than t. so e greater than t னா opposite direction symbol, இதுவும் கூட follow ஆகாது. so neither nor, option number 4 is the answer, right? next one, so இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் வேரியபிள்ஸா இருக்கு, ரைட்? எதிராக வர வாய்ப்பு இருக்கும். so பார்க்கலாம், a க்கும் n க்கும் இல்லையா? so a க்கும் n க்கும் greater than or equal to, so இதுவும் வராது இது வராது, அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ணா either or, that is option number 2 is the answer, right? next one, n greater than or equal to d. n greater than or equal to d னா n ல இருந்து a க்கு பார்க்கணுமா? so n வந்து பாத்தீங்கன்னா greater than or equal to எடுத்தா opposite direction symbol வருமா? so first one வராது நமக்கு. next one, i greater than d. so i greater than d னா so இங்க opposite direction symbol, இதுவும் கூட நமக்கு வர வாய்ப்பு இல்ல. so அப்ப என்ன சொல்லலாம்? neither nor, that is option number 3. next one, so mission input, right? okay, ஜெனரலா மிஷின் இன்புட் பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல கொடுத்தானா டைம் டேக்கிங் தான். பட் அந்த மிஷின் இன்புட் வந்து எந்த அளவுக்கு எந்த லெவல்ல இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 93ல இருந்து எத்தனாவது கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 97 கூட தான், 98 மாறுது இல்லையா? ஸோ 98 மாறுது, ஸோ 97, ஸோ 93 to 97, ரைட்? 93 to 97 அது அப்படியே இருக்கட்டும், பண்ணலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 persons namely A, B, C, D, E, F, G and H have to attend seminar on 2 different dates on 7th and 12th of the months of January, February, June and August of the year 2020, right? so month and day based, right? so இது எத்தனை வேரியபிள்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரே வேரியபிள் தான், ஸோ இஷ்யூ கிடையாது, ரைட்? ஸோ இதை நம்ம பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க இங்க? ஸோ 2 டேட் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மந்த்துக்கும், தட் இஸ் 7, 12. அதே மாதிரி 7, 12, நெக்ஸ்ட் 7, 12, நெக்ஸ்ட் 7, 12, ரைட்? ஸோ மந்த் எடுத்துக்கிட்டோம்னா ஜான்வரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன், நெக்ஸ்ட் இஸ் ஆகஸ்ட். ஓகே, ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான், ஸோ நோ இஷ்யூஸ், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், right? so first possibility, second possibility, third possibility if required. okay, so பார்க்கலாம் இப்போ.
E attends seminar on a date of the month which has least number of days. So least number of days na கம்மியான days இருக்கிறது என்னது நமக்கு February தான். அப்ப possibility என்னது E இங்க possible, அப்படி இல்லனா E இங்க possible நமக்கு. Okay, right. Next one, more than 2 people attend seminar between A and D. So more than 2 people, so 1 2 3 ன்னு எடுத்துக்கிட்டா, so 3 எடுத்துக்கலாம். நமக்கு இங்க 1 2 3 A, so இங்க possible கிடையாது. இங்க வந்து 2 people தான் வரும் நமக்கு, right? So அப்ப A இங்க வரும், right? Okay, next one, D attends seminar immediately before F on an odd number date. So என்ன சொல்றாங்க, D attends seminar before, immediately before F, அதாவது immediate neighbors on odd number date. அப்ப D வந்து odd number date, அப்ப D இங்கேயும் possible, இங்கேயும் possible. இந்த கண்டிஷன்ல இங்க possible, அதாவது D F இங்க possible நமக்கு. Okay, immediately before, right? So D இங்க possible, next இங்கேயும் possible. So இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு possibility வருது நமக்கு. So next பார்க்கலாம். Only one person attends seminar between F and H. F and H க்கு நடுவுல only one person. Next, who attends seminar after F? So அதாவது பாத்தீங்கன்னா F க்கு H க்கு நடுவுல one person ன்னு சொல்றாங்க. But after F, H வந்து after F தான் attend பண்றாங்க. Right? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க possible நமக்கு. So இங்க D and F எடுத்துட்டோம்னா possible கிடையாது. So இது eliminated. அப்போ D and F one person, இதுவும் possible கிடையாது. அப்போ இந்த condition பார்க்கலாம். D and F இங்க எடுத்துக்கிட்டோம்னா இங்க possible இருக்கு நமக்கு. D F, next இங்க நமக்கு H எடுத்துக்கலாம். That is only one person attends between F and H. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம D and F இங்க எடுத்துட்டோம்னா H, so இது கூட possible இருக்கு நமக்கு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு possibility வருது. So செக் பண்ணலாம் நமக்கு எது இங்க கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு possibilityனா அப்போ இந்த possibility நமக்கு தப்பாகுது இல்லையா? So இதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஃபர்தரா என்ன பாசிபிலிட்டி வருதோ அந்த பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ DF, ஓகே, இங்க A கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் இல்ல. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா E வந்து நமக்கு மாறிடும். கிளியர்? ஸோ அந்த பாசிபிள் நம்ம தப்பு வருது. ஸோ அப்போ E இங்க தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு, ஓகே சாரி, இங்க வந்து நமக்கு A இருக்கும். ஓகே, அப்போ இங்க வந்து H. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், B attends seminar on one of the days before G but not immediate. So before G but not immediate na, இப்போ possible. ஸோ அப்போ G இங்க எடுத்துக்கிட்டா B இங்க possible, இல்லை இங்க possible. G இங்க எடுத்துட்டு B இங்க எடுக்க முடியாது. அப்போ இந்த கண்டிஷன்லயும் G இங்க எடுத்துட்டா B இங்கேயோ இல்லை இங்கேயோ வர possible இருக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். B attends seminar on the month which is having even number of dates. So even number of days na, அப்போ நமக்கு ஜூன் தான் பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கும். இது நமக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா G இங்கே தான் எடுத்தாகணும். இங்கே எடுத்துட்டோம்னா இமீடியட் நைபர் ஆயிடுவாங்க. ஸோ இது பாசிபிள் இல்லை. அப்போ G இங்கே எடுத்துட்டோம்னா B இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது வரணும். நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிட்வீன், sorry, number of person attend seminar between F and B is same as G and B. F and B same as G and B னா இங்க B எடுத்துட்டோம்னா 2 members between G and B, அதே மாதிரி 2 members between F and B. So satisfy ஆகுதா? ரைட், satisfy ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு பர்சனை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்சன் யாருன்னு பார்க்கலாம். ABC, ஸோ C தான் மிஸ் ஆகுது. இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். கிளியர்? ரைட், கொஸ்டின் நம்பர் 1 for that. How many persons have to attend seminar between D and B? So D and B க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? So D and B க்கு நடுவுல 1 2 3. So 3 person. That is option number. Next one. Who among the following attend seminar immediately before G? So who amongst the following attend seminar immediately before G? That is A. That is option number 1. Next one. 4 of the following 5 are alike in a certain way. So form a group. Which one does not belong to that group? So which one does not belong to that group? பார்த்தோம்னா F even number of date, G even number, that is 12, C 12, B 7, H 12. அப்போ எல்லாமே 12, B மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா odd one out, B மட்டும்தான் 7, மற்ற எல்லாமே 12. ரைட்? ஸோ இன்னைக்கு பார்த்து பேப்பர் எக்ஸ்பிளைன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின்ஸ் இன்னும் ரிமைனிங் இருக்குல்ல, மறக்கல. ரைட்? ஸோ கொஸ்டின் இன்னும் 3 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். கிளியர்? ஸோ 3 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 3 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது இன்புட் அண்ட் அவுட்புட் இல்லையா? ஓகே, இது இன்புட் அண்ட் அவுட்புட், இது இன்சைட் அண்ட் அவுட் சைடு, இது சர்க்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர், தட் இஸ் பேரலல். இப்போ இது மூணுத்துல எதை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஸோ எதை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதே பண்ணலாம் நம்ம. ரைட்? ஸோ மெஷின் இன்புட். ஸோ மெஷின் இன்புட் நார்மலாக ஜென்ரலாக
ப்ரிலிம்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதை. ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ரைட். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் கொடுத்துருக்கான், அதாவது என்ன டைப்பில் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ டயக்னலா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டயக்னல் ஷிஃப்டிங் ரெண்டுமே ஒன்று தான். அப்படி இல்லைனா பேரலா இல்லை ஃபிக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்துக்கணும். ஸோ பார்த்தோன்னா இன்புட்டுக்கும் ஸ்டெப் 1க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் ரீசெண்ட் இருக்காங்க, இங்கே 13 இருக்காங்க. ஸோ மாற்றிருக்காங்க. ரைட் ஹேண்டில் டன் அப்படியே இருக்கு. ஸோ அப்போ ஒரு சைட்லேருந்து மாற்றிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட். அப்போ ஸ்டெப் 2 பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் 23 இருக்கு, இங்கே 13 இருக்கு. கிளியர். லாஸ்ட்ல 18 அப்படியே இருக்கு, பட் டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ 18னா ஸோ 89னா ஸோ இங்கேருந்து எடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஸ்டெப் 1ல 13 அண்ட் அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. இங்கே ரீசெண்ட் தான் இருக்கு ஸ்டார்டிங்ல, பட் 13 அசஸ்மெண்ட், ரீசெண்ட் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க, 23 டன் எடுத்திருக்காங்க வெளியில, 13 அசஸ்மெண்ட் உள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பார்த்தோம்னா 32 நியூஸை வெளியே எடுத்திருக்காங்க, 23 டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் ஒரு வேர்டும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் ஒரு வேர்டு எடுத்திருக்காங்க. கிளியர். ரைட். ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தெரியுது, அதாவது ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கிளியர். ஷிஃப்டிங்னா என்னது, இப்போ ஸ்டெப் 1ல ஒரு எலமெண்ட் அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து அந்த பிளேஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ரைட். அதான் ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியுது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தனியா பாருங்க. ஏன்னா நம்பர் வேர்டு ரெண்டுமே கலந்துருக்கு இல்லையா. நம்பர் மட்டும் தனியா பார்த்தீங்கன்னா 13 ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க, 23 நெக்ஸ்ட், 32, 43, 56, 89. அப்ப என்ன தெரியுது நமக்கு, நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் தெரியுதா. சரி. இப்போ வேர்ட்ஸ் பார்த்தோம்னா அசஸ்மெண்ட் தட் இஸ் A, டன் D, நியூஸ் N, ஆப்ஜெக்டிவ் O, P பேப்பர், ரீசெண்ட் R. அப்போ அது பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். புரிஞ்சிருச்சா. ஸோ லாஜிக் வந்து இதுதான். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு மட்டும் பாருங்களேன். ஸோ எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பென்னு பேப்பர் எதுவுமே நம்ம தொட போறது கிடையாது. தொடாமலே நம்ம சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க. Which element is 7th to the right of the element which is 11th from right end of the last step. So last step நம்ம தெரியும் எப்படி இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப் டோட்டலா அரேஞ்ச் ஆயிருக்கும். கிளியர். இது வரைக்கும் கிளியரா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. 7th to the right of the element which is 11th from right end of the last step ன்னு கேக்குறாங்க. இப்போ டைரக்ஷன் மட்டும் பாத்துங்க. to the right ன்னு சொல்றாங்களா, towards right side. நெக்ஸ்ட் from right ன்னு சொல்றாங்களா, ஃப்ரம் ரைட். அப்போ ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுமே டிஃபரன்ஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 11 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 4. அப்போ ஃபோர்த் ஃப்ரம் ரைட். ஸோ ஃபோர்த் ஃப்ரம் ரைட் என்ன வேர்டு இருக்கும், அதாவது என்ன எலிமெண்ட் இருக்கும், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ஃப்ரம் ரைட் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா பாருங்க. ஃபோர்த் ஃப்ரம் ரைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லாஸ்ட் ரைட் சைடுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் சைடுல இருந்து ஃபோர்த் எலிமெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேர்டு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு. அப்போ ஃபோர்த் எலிமெண்ட் ஃப்ரம் ரைட்னா நம்பர் தான் இருக்கணும். என்ன நம்பர், லீஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் வரும், அதுக்கப்புறம் அடுத்த லீஸ்ட் நம்பர் வரும் அசெண்டிங் ஆர்டர்ல. ரைட். அப்படி பார்த்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 11, நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர்னா என்னது நமக்கு 37. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், 37. அவ்வளவுதான். பென் பேப்பர் தேவையா, அதுக்கு தேவையில்லை. ரைட். லாஜிக் கண்டுபிடிச்சா போதும். Next one. So next one பார்த்தோம்னா how many steps will be required to complete the given arrangement based on the given input. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரீவியஸ் எக்ஸ்பிளனேஷன் பேப்பர்ல நம்ம பார்த்துருக்கோம். ரைட். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்டா இருந்தா ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பை 2, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க மேலே பாருங்களா, இந்த இன்புட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எலிமெண்ட்ஸ் இருக்கா. 12 by 2 நமக்கு என்ன வரும், 6. எத்தனை ஸ்டெப்ஸ் வந்திருக்கீங்க, 6 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. கிளியர். சோ அதுதான் நான் சொல்றேன். இப்போ இங்க எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்கா. 14 by 2 என்ன வரும், 7 ஸ்டெப்ஸ். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 7. ஓகே. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இன் கேஸ் வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா டயகனல் அரேஞ்ச்மெண்ட்ல எப்பவுமே ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ஷிஃப்டிங்கோ இல்ல டயகனல் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ரைட். நெக்ஸ்ட் ஒன். What is the position of paper from left end in the second step?
பேப்பரோட பொசிஷன் செகண்ட் ஸ்டெப்ல கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கும்? ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கும்னா நமக்கு வந்து இந்த 37 இங்க இருக்கும். ஏன்னா 37 தான் செகண்ட் லீஸ்ட் நம்பர் இல்லையா? 37க்கு அப்புறம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? இங்க 11 இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேர்டு என்னது? ஏன்னா ஃபர்ஸ்ட் இது அரேஞ்ச் ஆயிருக்குமா, அப்போ இதோட சேர்த்து ஒரு வேர்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த வேர்டு என்னவா இருக்கும்? ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் கம்மியான லெட்டர் என்னன்னு பாருங்க, இ தான் கம்மியா, தட் இஸ் எலிவேஷன் இங்க வரும் நமக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு என்ன வரும்? ஸோ அதாவது இக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? ஸோ ஓ இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு, ஐ என் எஃப் இருக்கு. அப்ப என்ன வரும்? நமக்கு எஃப் தான் வரும் இங்க. கிளியர்? இது வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும். ரிமைனிங் அரேஞ்ச் ஆகுது. அப்போ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இதே ஆர்டர் தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்க 42 வரும், நெக்ஸ்ட் 51 வரும், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அப்படியே இருக்கும், 85 அப்படியே இருக்கும், பேப்பர் அப்படியே இருக்கும். கரெக்டா? ஸோ எந்த சைட்ல இருந்து கேட்கறாங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கேட்டாங்கன்னா இப்போ இந்த 4 எடுத்துருங்க. இந்த 4 எடுத்துட்டீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? 5 6 7 8 9. 9th எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர். அவ்வளவுதான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். இப்போ பெட்டர் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்பரிங் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ உங்களுக்கு அது இதுக்கான பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸோ ஃப்ரீயா கிளாஸ் அவைலபிளா இருக்கு வெப்சைட்ல. அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பேசிக்ஸ் கிளாஸ் கூட கான்செப்ட்ஸ் கூட பார்த்துக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். In which step are the elements finish 11 evaluation of found in the same order? எந்த ஸ்டெப்லன்னு கேக்குறாங்க. இப்போ finish and 11 எங்க இருக்கு? ஸோ finish இங்க இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் finish 11. ஓகே, சேர்ந்து வரது வந்து செகண்ட் ஸ்டெப்ல கூட சேர்ந்து தான் வருது. பட் நமக்கு அதுக்கப்புறம் எலிவேஷன். ஸோ எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல சேர்ந்து தான் வருது. ரைட்? இப்போ ஆஃப் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆஃப் இருக்கணும்னா இப்போ எலிவேஷனுக்கும் ஆஃப் என்ன இருக்கு? 42 51 இருக்கு. கரெக்ட்? ஸோ 37க்கு அப்புறம் 41 அரேஞ்ச் ஆகுமா? சாரி 42 அரேஞ்ச் ஆகுமா? ஸோ 42க்கு அப்புறம் 51 அரேஞ்ச் ஆகுமா? அதுக்கப்புறம் தான் ஆஃப் இங்க வருமா நமக்கு? ஸோ 37 எப்போ அரேஞ்ச் ஆகுது நமக்கு? 37 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுது. அப்போ தேர்ட் ஸ்டெப்ல 42 அரேஞ்ச் ஆகும். ஃபிஃப்த் ஸ்டெப் சாரி ஃபோர்த் ஸ்டெப்ல நமக்கு 51 அரேஞ்ச் ஆகும். அது அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த எலிவேஷனுக்கும் ஆஃபுக்கு நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே மூவ் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம்? ஃபோர்த் ஸ்டெப், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. அவ்வளவுதான் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். So next question பாருங்க. Which of the following is third step of the arrangement based on the given input? So third step கேக்குறாங்க. So third stepனா பாருங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்ல 42 தான் ஸ்டார்டிங்ல இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இது. ரைட்? ஸோ 42 லாஸ்ட்ல இருக்கணும். ஸோ இங்க 51 இருக்கு, வாய்ப்பு இல்லை. இங்க 42 வாய்ப்பு இருக்கு, இங்க 42 வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்கு, வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 சாரி ஆப்ஷன் 5 அது கூட வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ரெண்டுத்துல வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ இந்த ரெண்டுத்துல வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும்? 42 இம்பார்ட்டன்ட் 11 எலிவேஷன் இருக்கு, 42 இம்பார்ட்டன்ட் 37 இருக்கு. எந்த ஆப்ஷன் வரணும்? நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? தேர்ட் ஸ்டெப் தானே கேக்குறாங்க. ஆல்ரெடி தேர்ட் ஸ்டெப்ல செகண்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கணும்? 37 தான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணுமா? அப்புறம் ரிமைனிங் அரேஞ்ச் ஆகிறது என்ன ஆகும்? 37க்கு லெஃப்ட் சைடுல தானே அரேஞ்ச் ஆகும். இங்க என்ன இருக்கு நமக்கு? இங்க 11க்கு முன்னாடி இருக்கு. அப்ப செகண்ட் ஸ்டெப்பும் வராது, தேர்ட் ஸ்டெப் சாரி செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி இல்ல மிஷின் இன்புட்? ஓகே, ஸோ கம்ப்ளீட்டட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 69க்கு வந்துடலாம். ரைட்? 69. ஓகே, KL, M and OP, Q and R are sitting around a circular table at equal distances between each other but not necessarily in the same order. Some of the people are facing the center while some are facing outside the center. Right? ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? கவுண்ட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் அங்கே நம்பர் கொடுக்கல அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ரைட்? ஸோ 8 மெம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி ஸோ இன்சைட் அவுட் சைடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பாசிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேட்டா பார்த்துக்கலாம். L sits second to the left of M. M faces center. So that's a direct statement. L sits second to the left of M. Next one. Only two people sit between L and O. So only two people sit between L and O possible. So O இங்க வர possible இருக்கு, அப்படி இல்லைனா O இங்க வர possible இருக்கு. Right? Next one. R sits second to the left of O. So R sits second to the left of O possible. Inside எடுத்துட்டா இங்க
ஆர் வர பாசிபிள் இருக்கு. அவுட் சைடு எடுத்துட்டா ஆர் இங்க. ஸோ இன்சைட் எடுத்துட்டா ஆர் இங்க, அவுட் சைடு எடுத்துட்டா ஆர் இங்க. ஸோ நிறைய பாசிபிள் இருக்கு. ஆர் இஸ் நாட் அன் இமிடியேட் நைபர் ஆஃப் எல்னு சொல்றாங்க. ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ ஆர் இங்க. இந்த கண்டிஷன்ல ஆர் இங்க எடுக்க முடியாது. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட்ன்றதுனால ஆர் இங்க வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஆர் அண்ட் ஓ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஆர் அண்ட் ஓ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆர் வந்து இன்சைட், ஏன்னா ஓ அவுட் சைடு இருந்ததுனால இங்க ஓ இன்சைட் இருந்ததுனால ஆர் அவுட் சைடு. நெக்ஸ்ட் ஒன், பி சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். ஸோ பி சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என் இந்த ரெண்டு இடத்துல தான் பாசிபிள். அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு இடம் தான் பாசிபிள். Both the immediate neighbors of P face opposite direction. Both the immediate neighbors of P face opposite directions possible. ஸோ நமக்கு இந்த ரெண்டு இடத்துல தான் எங்கேயாவது வந்தாகணும் இல்லையா? ஸோ போத் இமிடியேட் நைபர்ஸ் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், P சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் Q. ஸோ P சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் Qனா Q இங்க எடுத்துட்டா அவுட் சைடு எடுத்துட்டா இங்க P பாசிபிள். இல்லை Q இங்க எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் இங்க பாசிபிள். ஸோ Q இங்க எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் Q இங்க எடுத்துட்டாலும் பாசிபிள் இருக்கு. ஸோ O சீட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் கே. ஸோ ஓ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் கேனா கே இங்கே தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த கண்டிஷன்ல கே இங்கே வரலாம், இங்கே வரலாம். பட் கே இங்கே எடுத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு என்னுக்கும் பிக்கும் இமிடியேட் நைபர் நம்ம எடுக்க முடியாது. ஸோ தட் கே இங்கே தான் எடுக்கணும். கே இங்கே எடுத்துட்டோம் நமக்கு என்ன வரும்? ஓ சிட்ஸ் இமிடியேட் ரைட். ஸோ இமிடியேட் ரைட்னா கே வந்து இன்சைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடுன்னு வரும். கரெக்ட். இப்போ இப்படி எடுத்துட்டோம்னா அப்போ கியூன்றது கண்டிப்பாக இங்கே தான் வரணும். அப்போ கியூ இங்கே கண்டிப்பாக வருதுன்னா என்ன சொல்றாங்க? பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. ஸோ பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. இப்போ பி இங்க இருக்குன்னா கண்டிப்பா n இங்க தான் வந்தாகணும். n-க்கு என்ன சொல்றாங்க? p sits immediate left of n. so p sits immediate left of n. so p sits immediate left of n ன்னு சொல்றாங்க. next k faces same direction as l. so k faces same direction as l னா k வந்து outside, அப்ப l வந்து பாத்தீங்கன்னா outside. k வந்து inside, l வந்து பாத்தீங்கன்னா inside. p faces same direction as r. so p faces same direction as r னா r இங்க வந்து பாத்தீங்கன்னா outside, so p வந்து outside ஆ இருக்கும். இங்க r inside, p வந்து inside ஆ இருக்கும். இப்போ எது வந்து இது ரெண்டுத்துல கரெக்ட்? So என்ன சொல்றாங்க? both the immediate neighbors of p face opposite directions. both the immediate neighbors of p face opposite direction. இங்க என்னது சேம் டைரக்ஷனா? அப்போ இது not possible. ஓகே, இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ரைட், இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகே, கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். ஸோ பார்க்கலாம் கொஸ்டின். வாட் இஸ் q's பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு k? with respect to k, q's position 1 2 3, third to the left. So third to the left, option number 5. Next one, how many people in the given arrangement faces outside? So outside எத்தனை பேர்? 1 2 3. so 3 people, option number 1. Next one, who sits third to the right of p? so third to the right of p, 1 2 3, that is k, that is option number 4. Next one, 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and so form a group. Which is the one that does not belong to the group? That is odd one out. K பார்த்தோம்னா inside, L inside, M on the inside, O on the inside. Up remaining fifth option, that is R is outside. That is option number 5. Next one, 4 of the following, sorry, which of the following is true regarding L as per the given seating arrangement? L sits second to right of Q கிடையாது. L faces outside, அதுவும் கிடையாது. Only 3 people between L and N கிடையாது. Next, only 2 people between R and L கிடையாது. Yes, only 2 people between R and L. L is an immediate neighbor of both P and M. Right, கிடையாது. That is option number 4 is the answer. Right, next one. Who sits exactly between R and Q when counted from right of R? so right of R count பண்ணா R க்கும் Q க்கும் நடுவுல யார் இருக்காங்க? that is M. that is option number 1. next one. okay, இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. so next question நம்ம என்ன பார்க்கணும்? that is இது கூட கம்ப்ளீட்டட். that is 80 to 84. so 80 to 84 பார்க்கலாம் பாருங்க. 10 people are sitting in 2 parallel rows containing 5 people each. so parallel rows, so 1 2 3 4 5, 1 2 3 4 5, right? 1 2 3 4 5. next one, 1 2 3 4 5. okay, so in row 1, S T U V and W are seated and all of them are facing north. அப்போ S T U V W இங்க வந்துருவாங்க. next obviously remaining இருக்கவங்க row 2, that is A B C D E. A B C D E, 5 members. okay, all of them are facing south. so each person also teaches different subjects, namely accounts, English, Hindi,
history, geography, civics, economics, physics, chemistry and biology. So different subject teach பண்றாங்க. C sits at one of the extreme end of the line and faces one of the immediate neighbors of T. அப்ப C one of the extreme end of the line C இங்க possible, அப்படி இல்லைன்னா C இங்க possible. C faces one of the immediate neighbors of T னா T இங்க வரும். இந்த கண்டிஷன்ல T இங்க வரும். சாரி, T இங்க வரும். T does not teach English. So T வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்றாங்க. So T வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது. Okay, next one. Only two people sit between T and one who teaches chemistry. So two people between T and chemistry. So இங்க chemistry வரும் இந்த கண்டிஷன்ல. So two people between T and chemistry, இங்க chemistry வரும். Okay, next one. E faces the one who teaches chemistry. So E faces the one who teaches chemistry. அப்போ E இங்க வந்துரும். இந்த கண்டிஷன்ல E இங்க வரும். Next one. D is neither an immediate neighbor of C nor E. அப்போ C பக்கத்துலயும் E பக்கத்துலயும் D வரக்கூடாதுன்னா அப்போ D இங்க தான் வரணும். இந்த கண்டிஷனும் D இங்க தான் சென்டர்ல வரணும். Next, D does not teach economics. So D does not teach economics. Next, S faces one of the immediate neighbors of E. S faces one of the immediate neighbors of E னா S இங்க தான் வரும். இந்த கண்டிஷன்ல S இங்க வரும். Next, only one person sits between A and one who teaches history. So A and one who teaches history னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வரணும். ரெண்டு பாசிபிலிட்டி வரும். So இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ரைட், ஸோ பார்க்கலாம். B faces one who teaches English. So B faces one who teaches English. So B வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல எடுக்கலாம். பட் இங்க B எடுத்துட்டோம்னா இங்க இங்கிலீஷ் வரணும், பாசிபிள் இல்லை. T இங்கிலீஷ் கிடையாது. ஸோ B இங்க இங்கிலீஷ் இங்க வந்துடும். இந்த கண்டிஷன்ல B இந்த ரெண்டு கண்டிஷன்ல பாசிபிள். B இங்க எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ் இங்க T எடுக்கணும், பாசிபிள் இல்லை. ஸோ B இங்கேயும் S இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் ஏ அண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்றாங்களா, அப்போ ஏ இங்க தானே எடுக்கணும். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா B ஹிஸ்ட்ரி வரும். இந்த கண்டிஷன்ல ஏ இங்க எடுத்துட்டோம்னா இங்க ஹிஸ்ட்ரி வரும். ஓகே, இந்த கெமிஸ்ட்ரி வந்து மேல. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கெமிஸ்ட்ரி வந்து மேல இருக்கிற பாசிபிலிட்டி இது. ரைட், ஸோ இங்க வந்து கெமிஸ்ட்ரி வரணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். W does not teach chemistry. So W does not teach chemistry. So W இங்க வராது. ஸோ மற்ற ரெண்டு இடத்துல பாசிபிள். அதே மாதிரி W இங்க வராது, இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன். The one who teaches geography sits one of the extreme end of the line. Geography one of the extreme end. ஸோ எங்க வேணா இருக்கலாம். அண்ட் ஃபேஸஸ் W. அண்ட் ஃபேஸஸ் Wனா அப்போ கண்டிப்பா ஜியாகிரபி இங்க தான் இருக்கும். இங்க வந்து ஜியாகிரபி எடுத்துட்டா இங்க W எடுக்கணும். பட் W கெமிஸ்ட்ரி கிடையாது. அப்ப இங்க W கெமிஸ்ட்ரி பாசிபிள். இங்க கெமிஸ்ட்ரி எடுத்து இங்க வந்து சாரி கெமிஸ்ட்ரி கிடையாது, சாரி ஜியாகிரபி. ஓகே, அதான சொல்லியிருக்காங்க. the one who teaches geography sits one of the extreme end of the line and faces W. ஸோ ஜியாகிரபி எடுத்துட்டு இங்க W எடுக்கணும். ஸோ இன்னொரு கண்டிஷன்ல இங்க ஜியாகிரபி எடுத்தா இங்க W எடுக்க முடியாது, ஏன்னா W வந்து கெமிஸ்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஜியாகிரபி எடுத்துட்டா இங்க W. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். V sits second to the right of U. So V sits second to the right of U னா U and V இங்க தான் வரணும். ஸோ பாசிபிள் ஆனது இங்க U எடுத்தா செகண்ட் டு த ரைட் இங்க பாசிபிள் கிடையாது. ஸோ U இங்க எடுத்துக்கிட்டா இங்க V. And teaches civics. யாரு அண்டுனா V. So V teaches civics. Okay, next one. The one who teaches physics faces one who teaches biology. Physics and biology னா பாசிபிள் வந்து A and T தான். யார் எங்க வேணா, அதாவது எந்த சப்ஜெக்ட் எங்க வேணா எடுக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டி வரும். நெக்ஸ்ட் அந்த ஒன் ஹூ டீச்சர்ஸ் பயாலஜி ஃபேசஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் டி என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, சவுத் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ பயாலஜி வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஆப்வியஸா டி வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி. ஓகே, ஏ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெய்தர் டி நார் இ டீச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ டியும் இயும் அக்கௌண்ட்ஸ் கிடையாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது அவங்க மட்டும்தான். நெக்ஸ்ட் டி வந்து எக்கனாமிக் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப டி வந்து எக்கனாமிக் கிடையாதுன்னா இ தான் எக்கனாமிக்ஸா இருக்கணும். அப்ப ரிமைனிங் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, தட் இஸ் டி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆகும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட், ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who amongst the following teaches physics? So physics யார் டீச் பண்றா? That is A, option number 2. Right, next one. Which of the following pairs represents the people sitting exactly in the center of the row? Center of the row யார் இருக்காங்க? D and V, that is option number 3. Next one. Which of the following subject is taught by T? So T என்ன டீச் பண்றாங்க? Biology, that is option number 3. Next one.
Which of the following is definitely true as per the given arrangement? E teaches history கிடையாது. W faces C. So W faces C, that is definitely true. That is option number 2. In case இந்த மாதிரி question வருதுன்னா மற்ற ஆப்ஷன் செக் பண்ணுங்க. both 1 and 2 அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு. So W faces C மட்டும் தான் இருக்கு. இங்க both 1 and 2 கிடையாது. மற்ற ஆப்ஷன் செக் பண்ண கூட U faces E, A, next C and D are immediate neighbors of each other கிடையாது. Next one, B faces one of the immediate neighbor of civics, அதுவும் கிடையாது. Right? Okay. Clear? Right. So next one. Who amongst the following is an immediate neighbor of one who teaches economics? B, right? The one who teaches history. B, option number 3. Next one. Eighth. Okay, so இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஓகே கொஸ்டின். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுல, இங்கே எதுவுமே பெண்டிங் இல்லை. ரைட், ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளியர். ஸோ நீங்கள் பார்த்து பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.